அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்போ இதில் நம்ம ரசூல்லாங்கட காலத்தில் எழுத்து முறைகளை ரசூல்லாங்க எதையெல்லாம் எழுத சொன்னாங்க, எழுத கட்டளையிட்டாங்கன்ற செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா ரசூல்லாங்கட எழுத்து இந்த விஷயங்களை சொல்கிற சந்தர்ப்பத்தில் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன அதாவது சூரா அன்கபூத் 48 ஒமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாப், இதுக்கு முன்னால் நீங்கள் எந்த ஒரு வேதத்தையும் என்ன செய்ததில்லை, படித்ததில்லை, ஓதுவதில்லை. அதாவது எந்த ஒரு புத்தகத்தையும் இப்போ எந்த ஒரு புத்தகத்தையும் நீங்கள் ஓதுவதில்லை அப்படி என்று சொன்னால் இதைத்தான் குறிக்கும், வேதத்தை தான் என்ன செய்யும் குறிக்கும். வலா தஹுத்துஹு பியமீனிக், உங்களோட வலதால் நீங்கள் எழுதுவதும் இல்லை. இதன் லர்தாபல் முபுத்திலூன், அப்படி இருந்தால் இதை நீங்களாக உருவாக்கி கொண்டீங்கன்ற ஒரு அதாவது நிராகரிக்கக்கூடியவர்கள் சந்தேகத்தை என்ன செய்திருப்பார்கள், ஏற்படுத்தி இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா அன்கபூத் 48 சொல்லி காட்டுகிறான். அடுத்தது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால் நீங்கள் அதாவது சூரா ஷூரால் 52 அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமா அதாவது கதாலிக்க உஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, எங்களிடமிருந்து நாம் ரூஹை உங்களுக்கு என்ன செய்தோம், எங்களுடைய கட்டளையிலிருந்து நாம் அனுப்பினோம். மா குன்த தத்ரி மல் கிதாப், உங்களுக்கு அதாவது கிதாப் என்றால் என்ன, வலல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. வலக்கின் ஜஅல்நாஹு நூரன் நஹ்தி பிஹி, ஒரு ஒளியாக நாம் அதனை ஆக்கினோம், நேர்வழி காட்டக்கூடிய ஒளியாக ஆக்கினோம். மன்னஷா, நாங்கள் நாடியவர்களை மின் ஐபாதினா, எங்களது அடியார்களிலே. வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் என்னது, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதக்கூடியவர்கள் அல்ல அப்படி என்றதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்து அதை வஹியாக வாய் வழியாகத்தான் என்ன செஞ்சாங்க, அதை பெற்றுக்கொண்டு அதை மனனமிடத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், முயற்சி எடுத்தார்கள் என்றதை நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சிந்திச்சே இருக்கல, எழுத்தை பற்றி சிந்திச்சே இருக்கிறேன் அல்லாஹ் தாலா சொல்கிறான் சூரா கஸஸில் 86வது வசனத்தில், ஒமா குன்த தர்ஜு அயுல்கா இலைக்கல் கிதாபு, இப்படி ஒரு வேதம் இறங்கணும் என்று நீ எதிர்பார்த்தும் இருக்கல, நீங்கள் எதிர்பார்த்தும் இருக்கவில்லை. வமா குன்த தர்ஜு அயுல்கா இலைக்கல் கிதாப், அதாவது இந்த இப்படி ஒரு வேதம் உங்களில் போடப்படும், உங்களுக்கு அளிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட உங்கள்கிட்ட என்ன செய்யலை, இருக்கவில்லை. இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் உங்களுக்கு என்ன செஞ்சது, இறங்கிச்சு. ஃபலா தகூனன்ன தஹீரன் லில் காஃபிரீன், நீங்கள் காஃபிர்களுக்கு உதவியாளராக இருக்க வேண்டாம். இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு தர்பியா செய்த சொல்லுது. அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்கிறதுக்கான எந்த ஒன்றையும் நம்ம எதிர்பார்த்திக்க மாட்டோம். மார்க்கத்தில் நம்ம பிரச்சாரம் செய்யணும், மார்க்கத்தில் அறிவு நமக்கு கிடைக்கணும், மார்க்கத்துக்கு ஒரு துணையாக நிற்கணும், மார்க்கத்துக்கு உதவியாக நிற்கணும்னு எதிர்பார்ப்பு எங்களுக்கு எந்திரிக்கும். நம்ம எங்கேயோ போய்த்துக்கின்ற தீபம் திடீர்னு அல்லாவாக அதை வலுக்கட்டாயமாக உங்களை அந்த பாதையில் கொண்டு விட்டுருவான். அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு செய்கிற பெரிய சுக்ர் என்ன தெரியுமா, மற்றவர்களை விட பல மடங்கு நாங்கள் அதில் என்ன செய்கிறது, நல்ல முறையில் இருந்து கொண்டுறது. அல்லாஹ் தாலா சொல்கிறேன் என்ன, ஒமா குன்த தர்ஜு யுல்கா இலைக்கல் கிதாபு இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், அல்லாஹ்வுடைய கருணையை தவிர நீங்கள் எதிர்பார்த்தே இருக்கல, வேதம் உங்கள்கிட்ட கொடுக்கப்படும்படி எதிர்பார்த்தே இருக்கல. ஃபலா தகூனன்ன தஹீரன் லில் காஃபிரீன், எனவே காஃபிர்களுக்கு உதவியாளர்களாக என்ன செஞ்சிட வேண்டாம், நீங்கள் மாறிவிட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணி என்ன செஞ்சான், உங்கள்கிட்ட கொண்டு போட்டேன்னு சொல்கிறேன். அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கிதாபுடைய அந்த அறிவு, எழுத்து அறிவு, இதை பற்றி அல்லாஹ் தாலாவே சொல்கிறான். நபி அவர்களுக்கு என்ன, அதாவது அந்த மாதிரியான ஒரு இது இருக்கவில்லை. அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் உங்களுக்கு வஹி உங்களுக்கு சொல்லப்படுகிற நேரத்தில் அதை அவர் முடிப்பதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவசரப்பட வேண்டாம் என்றான். அதாவது சூரா தாஹா 114 அல்லாஹ் தாலா சொல்கிறான், வலா தாஜல் பில் குர்ஆன், குர்ஆனில் அவசரப்பட வேண்டாம். மின் கப்ல யுக்தா இலைக்க வஹி, வஹி உங்கள்கிட்ட தீர்க்கப்படுவதற்கு முன்னால், அது முடிகிறதுக்கு முன்னாலே ரசூல்லாங்க அதை ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக அவசரப்பட்டாங்க. ரசூல்லாங்க அவசரமாக அதை எடுத்துக்கல பார்த்தாங்க. அப்போ எழுத்தல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த எழுதுகிற சப்ஜெக்ட் இருக்கல, அதை உள்வாங்கிறது. வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே எனக்கு என்னது, யா அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா அந்த அறிவை மனனம் இடுறதுக்காக அல்லாஹ் தாலா சொல்கிறான் வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா என்று சொல்லி இதை நம்ம அல்லாஹ் தாலா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவைகள் எல்லாமே லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா சும்ம இன்ன அலைனா பயானா, சூரா கியாமல் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதாவது நீங்கள் அந்த வசனத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் நாக்குகளை அசைக்க வேண்டாம், அதை கேளுங்க. பின்னர் என்னது,
அதை வந்து உங்களுக்கு தந்த பின்னால் உங்களை அதை ஓதச் செய்வோம் நாம் விளங்கிட்டா. பின்னர் அதுக்கு தெளிவுபடுத்துறதும் எங்களுடைய பொறுப்பிலே தான் இருக்கிறதுன்னு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் தெளிவு. ரசூலாங்களுக்கு வலதால் எழுத முடியாது, இடதால் எழுத முடியும்னு நினச்சிடக்கூடாது. சரியா, வலதால் எழுத முடியாது, எழுதுறது வலதால். சரியா, அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், அதாவது உங்களுக்கு எழுத முடியாமல் இருந்தது, வாசிக்க முடியாமல் இருந்தது, தெரியாமல் இருந்தது அப்படின்னு வருது. இதுக்கு அடுத்த கட்டம் வந்து இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள், மன்னர்மார்களுக்கு எழுதினாங்க, அதே போல் என்னது எழுதி கொடுத்தார்கள் இப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்தியும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மன்னர் கடிதம் எழுதினானா மன்னர் எழுதுறான்ற அர்த்தம் இல்லையே, விளங்கிட்டா. மன்னர் எழுதினார்னா மன்னர் எழுதுன்ற அர்த்தம் இல்லை, ஒரு ஆளை நியமித்து எழுதுற அந்த அர்த்தத்தில் தான் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில இடங்களில் 2 எழுத்தையும் வாசிக்க தெரியாமல் இருந்தார்கள். ஒரு ஆண்டா என்னன்னு தெரியாது ரசூலுல்லாஹ்களுக்கு, பாண்ட எழுத்தும் என்ன தெரியாது, ஹாண்டா ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எழுத்து அறவே எழுத படிக்க தெரியாதவனுக்கு ஆனா உண்டு என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கலாம். அது இந்த காலத்தில் என்ன, இது ஆனாண்டு எழுத்து, இது ஒரு பானாண்டு எழுத்து, இது காணாண்டு எழுத்து, ஒன்று என்ன செய்யலாம், தெரியலாம், ஒரு சொல்லு தெரியலாம். அதை அல்லாஹ் தாலா இங்கே என்ன செய்யலை, மறுக்கவில்லை என்பதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கருத்து தான் முஸ்லீம்களுடைய, அதாவது கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்து என்று சொல்கிற அளவுக்கான கருத்து. ஆனால் அபுல் வலீத் அல் பாஜி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்பெயினில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிடுறார். அபுல் வலீத் அல் பாஜி வந்து ஒரு கருத்தை என்ன செஞ்சிடறார், தெரிவிச்சிடுறார். அது எதை வச்சு தெரிவிக்கிறார் அப்படின்னா, சில ஹதீஸ்கள் இருக்குது. சஹீஹுல் புகாரியில் 4251 இலக்கத்தில் வருது ஹுதைபியா சம்பவம். இந்த ஹுதைபியா சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எழுத்தாளராக யார் இருக்கிறாங்க, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஒப்பந்தத்தை எழுதுகிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடமிருந்து குர்ஆனை தவிர வேறு எதையும் எழுத வேண்டாம்டா, இது எப்படி எழுதினாங்க ரசூலுல்லாஹ்? இப்போ இது முழுமையாக ஹதீஸா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்டா ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எப்படி இந்த நிபந்தனையை போட்டாங்கன்னா ஹதீஸ், ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரித்தாங்கன்னா ஹதீஸ். அப்போ அதை எழுதப்படுது அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் நிர்பந்தம், அதனால் எழுதினாங்க இல்லை, ரசூலுல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் கையில் வச்சுக்கலனுமே, அது குர்ஆனோட கலக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 1-2 எழுதினா பரவாயில்ல என்றதால் எழுதினாங்கன்றலாம் விளக்கம் என்ன செய்யலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிக்கிறான், எழுத சொல்லிக்கிறாங்க. அப்போ அதில் வந்து எந்த அளவுக்குன்னா ஒப்பந்தம் எழுதப்படுகிறது என்னது, அதாவது அந்த அஹ்தாக ஒரு ஒப்பந்தமாக அதை என்ன செய்ய எழுதப்படுகிறது. அந்த எழுதப்படுறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் திருப்பி வாசி காட்டப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது. எதை எழுதுறது, எப்படி எழுதுறது, என்ன மாதிரி ஆரம்பிக்கிற கருத்து முரண்பாடு வரைக்கும் வந்த ஒரு பெரிய செய்தி ஹுதைபியா. என்ன எழுதணும், எப்படி ஆரம்பிக்கணும், யார பேரை சொல்லி ஆரம்பிக்கணும், ரசூலுல்லாஹ்ன்ற பேர் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு நாங்கள் வந்து என்னது உங்களை ஏற்றுக்கொண்டிருந்தா என்னத்துக்கு இல்லை இந்த இவ்வளோ பிரச்சனை. அதனால் நீங்கள் முகமது இப்னு அப்துல்லான்னு என்ன செய்ய எழுதுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் எழுதவே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்ன்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் எழுத வேண்டாம் என்று சொல்ல ஏற்கனவே எழுதினத்தை அழிக்க வேண்டி வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதில் 2 விதமான அறிவிப்பு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதில் ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நான் முகமது இப்னு அப்துல்லா தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், நான் அப்துல்லாவுடைய மகன் முகமது தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிப் சொல்லி அவங்க அந்த மாதிரி நிர்பந்தித்த உடனே உம்ஹு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்ன்றதை என்ன செஞ்சிருங்க, அழிச்சிருங்கன்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், லா வல்லாஹி லா அம்ஹுக அபதா, உங்களை நான் எப்பொழுதும் அழிக்க மாட்டேன்றார். உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், அதாவது பேரில் இருந்தாலும் இதாக இருந்தால் அது நான் அழிக்கிறதுக்கு சமம்ன்றதை அழிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிதாபை எடுத்தாங்கன்னு வருது, அதில் வருது அஹதல் கிதாப் அப்படின்னா மக்தூப், எழுதப்பட்டதை எடுத்தாங்க. இதுலேருந்து என்ன விளங்குனா, கிதாப்ன்ற வார்த்தை வந்து ஒரு பக்கம் 2 பக்கம் எழுதினத்துக்கு என்ன செஞ்சிருக்கு, யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, கிதாப்ன்ற அர்த்தத்தில், மக்தூப் எழுதப்பட்ட ரிட்டன் அப்படி என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒத்த கருத்தாக எழுதப்பட்ட உண்டு என்ற அடிப்படையில் என்னது அது எடுத்து அதில் எப்படி வருதுன்னா, ஒரு ரிவாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுங்கன்றாங்க, இடத்த காட்டுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்த அழிச்சு விட்றாங்க, இடத்த காட்டினவர் அந்த இடத்த ரசூலுல்லாஹ் அழிச்சு விட்றாங்கன்னா இந்த ரேசர் எடுத்து அழிச்சாங்க அடிச்சாங்க அப்படி வழங்கிடப்படாது. அன்றைக்கு அழிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கும், அந்த அடிப்படையில் அழிச்சு விட்றாங்க. ஒன்றில் அடிச்சிருக்கணும், ஒரு கோடு அடிச்சிருக்கணும் அல்லது அழிச்சிருக்கணும், எப்படியோ அழிச்சு விட்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னா, இது புகாரில் தான் வருது. புகாரை நான் சொன்ன இலக்கு 4151. வலைச யுஹ்சினு யக்துபு, ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இதை எடுத்தார்கள். வலைச யுஹ்சினு யக்துபு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் எழுத மாட்டார்கள், சரியான முறையில் எழுத மாட்டாங்க, முறையான முறையில் எழுத மாட்டாங்கன்னு வருது. இந்த வார்த்தையில் என்ன இன்னொரு அர்த்தம் வருது அப்படின்னா, கொஞ்சம் நஞ்சம் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன எழுத தெரியும் ஆனால் முறையாக எழுத மாட்டார்கள் என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருகிறது.
ஃபகதப, நல்ல முறையில் எழுத மாட்டார்கள். ஃபகதப, ரசூலாங்க அந்த இடத்துல எழுதினார்கள் அப்படி என்று சொல்லி வருது. இந்த வார்த்தையை வச்சு, அதாவது அபுல் வலீத் அல் பாஜி, நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் என்றால் சஹீஹுல் புகாரிய நுஸ்காவை அறிவித்தவர்கள் அபுல் வலீத் அல் பாஜி மிக முக்கியமான ஒருவர். இந்த அபுல் வலீத் அல் பாஜி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த அதாவது வார்த்தையை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மியாக இருந்தது உண்மை, குர்ஆன் வசனங்களெல்லாம் அதை தெளிவாக சொல்லுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ இறங்கிய பின்னால் அல்லாஹ் தஆலா அற்புதமாக எழுத்தை கொடுத்து விட்டான். அவருக்கு எழுதுகிற ஆற்றல் என்ன செஞ்சிட்டான், கொடுத்து விட்டான். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டான். யார்? அபுல் வலீத் அல் பாஜி. இது ஸ்பெயினில் அவருடைய காலப்பகுதியில் இந்த கருத்தை சொன்னதுனால அபுல் வலீத் அல் பாஜிக்கு அபுல் வலீத் அல் பாஜி மிகப்பெரிய அறிஞர். நம்ம பார்த்தோம் நசீஹத்துல் வலதியால். அவருக்கு பெரிய ஒரு சோதனையாக மாறி சிலர் இவரை காஃபிர்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குர்ஆன் வசனத்துக்கு நேரடியான குர்ஆன் வசனத்தை நிராகரிக்கக்கூடியவர், நேரடியாக ரசூலுல்லாஹ்வோட அதாவது நபியல் உம்மி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த நபியல் உம்மி என்றதை என்ன செய்கிறாரு, இவர் நிராகரிக்கிறார் அப்படி என்று அதை என்ன செஞ்சிட்டாங்க, சிலர் சொல்லிட்டாங்க. பல அறிஞர்கள் இவர் வழிகேடு, தவறான ஒரு கருத்து பிரயோகத்தை இவர் செஞ்சிட்டாரு. அதாவது மோஜிசான்னு அதாவது இந்த குர்ஆன் மோஜிசான்னு சொல்கிறதுக்குரிய ஒரு வகையில் இன்னொன்று சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத ஒரு மனிதராக இருந்து கொண்டு இவ்வளவு விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்கன்றதான் அற்புதம் உண்டு. அந்த அற்புதத்தை நிராகரிக்கிற அமைப்பில் இவர் என்ன செஞ்சிட்டாரு, பேசிட்டாருன்னு இவருக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்துச்சு. இதை பற்றி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரியில் சொல்கிறது. அப்படியே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு அது என்ன செய்யும், அந்த எழுத்துடைய சப்ஜெக்டில் இது கொஞ்சம் ஒரு தகவலாக என்ன செய்யும், அமையும் இடத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் என்ன வருது என்று சொன்னால், அபுல் வலீத் அல் பாஜி சொன்னதாக வகது தமஸ்ஸக பி தாஹிரி ஹாதிஹி ரிவாயா அபுல் வலீத் அல் பாஜி. இந்த ரிவாயத்துடைய மேலோட்ட கருத்தை வைத்து அபுல் வலீத் அல் பாஜி என்னது ஃபத்தா அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதப பியதிஹி பஅத அல்லம் யகுன் யுஹ்சின் யக்துப். எழுத முடியாத நிலையில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் எழுத ஆரம்பித்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த அற்புதத்தை கொடுத்தான். எழுதுகின்றவர்கள் அந்த ஹதீஸ் அவர் எப்படி வழங்குறாருன்னா, ரசூலாங்க முறையாக எழுதாதவராக இருந்தார். அல்லாஹு தஆலா அந்த அற்புதத்தின் மூலம் அவர் என்ன செஞ்சிட்டார், அது எழுத ஆரம்பித்து விட்டார் என்று அது அல்லாஹு தஆலா வழங்கின ஒரு அற்புதமாக அபுல் வலீத் அல் பாஜி அதை சொல்லிட்டார். இப்போ இதை சொல்கிறது ஒரு அந்த வசனத்தில் புரிஞ்சு கொள்றதுக்கான அந்த தன்மை இருக்குதான், வசனத்தில் புரிஞ்சு கொள்றதுக்கான தன்மை இருக்குதான். ஆனால் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அதுக்கு மாற்று கருத்துக்களும் நிறைய சொல்ல முடியும் என்கின்ற நேரத்தில் வேறு அறிவிப்புகள் அதுக்கு இந்த கருத்து தராமல் ரசூலாங்க காட்டுங்கன்னு சொல்லி ரசூலாங்க அளித்தார்கள் என்று வேறு அறிவிப்புகளும் வார நேரத்தில் அபுல் வலீத் அல் பாஜி ரஹிமஹுல்லாஹ் இதை சொன்னதுன்றது இந்த கருத்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு கருத்துன்றதுல சந்தேகம் கிடையாது. ஏண்டா அந்த கருத்தை அந்த வசனத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம் தான். ஆனால் மற்ற எல்லா செய்திகளையும் நம்ம எடுத்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் அந்த அறிவிப்பிலேயே ரசூலாங்க காட்ட சொல்லி அழிச்சாங்கன்னு வரக்கூடிய இடத்துல நான் அழிக்க மாட்டேன் அழிதான் சொல்ல எடுத்து காட்டி ரசூலாங்க அழிச்சாங்கன்னு வரக்கூடிய இடத்துல காட்டுங்கன்றாங்க இடத்த. அப்படி வர நேரத்தில் இந்த வசனங்கள்லாம் இவ்வளோ சொல்கிற நேரத்தில் அறிஞர்கள் இந்த வசனத்துக்கான புரிதல் இதுதான் அண்டையிலிருந்து இப்படி தான் புரிஞ்சு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கருத்து நமக்கு வெளிப்படையாக விளங்கி அதுக்கு மாற்று கருத்து சொல்ல போகிறோம்னா அதை சொல்ல முடியுமாக இருந்தாலும் அதனுடைய நியாயத்தை எவ்வளோன்னு பார்க்கணும். 20% தான் அப்படி நியாயம் ஒன்று இருக்கும், 10% தான் அப்படி ஒரு நியாயம் ஒன்று இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த 80% நியாயத்தை தான் நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், முற்படுத்த வேண்டும். காரணம் அந்த புரிதலுக்கான வேறு உப நியாயங்கள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. இதுக்கு இதை தவிர வேறு எதுவும் இல்லை, இதுக்கு இதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதனால் இதை அவர் சொல்லி இருக்கக்கூடாது ரஹ்மஹுல்லாஹ். இப்போ சொல்கிறாரு ஃபஷன்ன அலைஹி உலமாவுல் அந்தலுஸ். இது நடந்ததுனால ஸ்பெயினில் உள்ள உலமாக்கள் இப்னு ஹஜர் சொல்லிட்டு போகிறார், ஸ்பெயினில் உலமாக்கள் எல்லாம் ஃபி ஜமானிஹி வரமௌஹு பிஸ்ஸந்தகா, அவருடைய காலப்பகுதியில் இவரை கடுமையாக என்ன செய்தார்கள், விமர்சித்தார்கள். அவரை பிஸ்ஸந்தகா நயவஞ்சகமுடையவர்கள் என்று சொல்லி சிலர் என்ன செஞ்சாங்க, அவரை விமர்சித்தார்கள். அன்னல்லதி காலஹு முஹாலிஃபுல் குர்ஆன், அவர் சொன்னது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடை சொல்லிவிட்டார். ஹத்தா கால காயிலுகும், சில அறிஞர்கள் எப்படி சொன்னாங்க, பரி து மிம்மன் ஷரா துன்யா பி ஆஹிரா, மறுமை நாளை உலகத்துக்காக வித்தவரை விட்டும் நான் நீங்கிவிட்டேன் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறார். மறுமை நாளை உலகத்துக்காக விற்றவரை விட்டும் நான் என்ன செஞ்சிட்டேன், நீங்கி விட்டேன் சில அறிஞர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். வகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது கதப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதிட்டாங்கன்னு சொல்கிறது குர்ஆனுக்கு மாற்றமானது. இந்த சப்ஜெக்ட் வந்த உடனேயே ஃபஜமாஅஹுல் அமீர், அன்றைக்கு இருந்த ஸ்பெயினுடைய அமீர் எல்லா அறிஞர்களையும் கூட்டுறாங்க. அபுல் வலீத் அல் பாஜியை என்ன செய்கிறாரு, கூப்பிடுறாரு, அழைச்சி வச்சு அந்த நேரத்தில் ஒரு விவாதம் நடக்குது.
ஆனால் அபுல் வலீத் அல் பாஜி வந்து அறிவில் வந்து கொஞ்சம் ஆழமானவர். அதனால் அந்த இடத்துல அபுல் வலீத் அல் பாஜியுடைய ஆதாரத்துடைய தன்மைகள் வெளியே நின்றுட்டு, அதாவது அவர் தான் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, ஒரு ஆதாரங்களின் ஊடாக நிரூபித்த மனிதராக அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாரு, மாறி விடுகிறார். போனவங்க வந்து அதை சரியாக என்ன செய்யலை, நிரூபிக்கவில்லை. இப்படி தான் அந்த சம்பவம் என்ன செஞ்சது, நடந்தது சொல்லிட்டு வக்காலில் அமீர், அந்த அமீருக்கு அவர் விளங்கப்படுத்துகிறார் அபுல் வலீத் அல் பாஜி, ஹாதா லா யுனாஃபில் குர்ஆன் பல் யுஹது மின் மஃஹூமில் குர்ஆன், இது குர்ஆனுக்கு முரணல்ல, குர்ஆனுடைய அந்த செய்தியிலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது அபுல் வலீத் அல் பாஜி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, அதாவது என்ன அபுல் வலீத் அல் பாஜி சொல்கிறார், இன்னும் கையத நஃபிய பிமா கம்ல உரூதில் குர்ஆன், அல்லாஹ் தாலா சொன்னதெல்லாம் இதுக்கு முன்னால் என்று சொல்கிறான்ல, வமா குந்த தத்துலு, அதாவது மின் கபலிஹி மின் கிதாப், நீங்கள் இதுக்கு முன்னால் எந்த ஒரு வேதத்தையும் ஓதியது இல்லை, இதுக்கு முன்னால் வழங்கிட்டா. அதே போல் வலா தகுத்து பியமீனிக், இதுக்கு முன்னால் நீங்கள் எழுதியது இதுக்கு முன்னால் தான். அதுக்கு பிறகு அற்புதம் நடந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, எழுத ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வந்து குர்ஆனுக்கு என்ன முரணொண்டு அல்ல அப்படி என்று சொல்லி அவர் விளக்கம் சொல்லி, இது குர்ஆனுக்கு முரண் அல்ல, அதுபோல் இவருடைய கருத்து குர்ஆனுக்கு முரண் அல்ல அப்படி என்று சொல்லி அதை விளங்கப்படுத்திட்டார். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மியத்தானவர் தான், ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரியாதவர் தான் என்று அன்றைக்கு எல்லாருக்கும் நிரூபணம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதத்தை சொல்ல ஆரம்பித்ததும், ரசூலுல்லாஹ் எழுத ஆரம்பித்ததும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி தான் வருது அப்படின்றதுக்கு அதை விட இதுதான் என்னது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செஞ்சது இருக்குது. எழுதாமலே இருக்கிறதை விட எழுதாமல் இருந்தவர் திடீர்னு எழுதினதும், எழுதாமல் இருந்தவர் திடீர்னு என்ன செஞ்சது வாசித்ததும் தான் என்னது அற்புதமாக மாறி சென்ற அமைப்பில் அபுல் வலீத் அல் பாஜி என்ன செய்கிறார், இதை வந்து சொன்னார் அப்படின்ட்டு. அபுல் வலீத் அல் பாஜி இந்த வாதத்தை நான் எடுத்து வைக்கக்குள்ள அவர் சொல்லாத வாதமெல்லாம் எடுத்து வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, அதில் கொஞ்சம் காரணம் இந்த கருத்துப்பட அவர் என்ன செஞ்சார், அவர் சொன்னார் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இதை அவர் எடுத்து வச்சுட்டாரா. அதுக்கு பின்னால் வதக்கர இப்னு தஹ்யா இப்னு தஹ்யா சொல்கிறார் அன்றைக்குள்ள அறிஞர், அன்ன ஜமாஅத்த மினல் உலமா வாஃபகுல் பாஜிய, இந்த விஷயத்தில் பாஜியுடைய கருத்துக்கு பல உலமாக்கள் வந்து அந்த கருத்துக்கு என்ன செஞ்சாங்க, சரியானது தான், அது வந்து சரியான கருத்து தான் என்று உடன்பட்டார்கள். அதில் மின்ஹும் ஷேഖு அபூதர் அல் ஹரவி, அபூதர் அல் ஹரவி இப்போ புகாரியை யார்கிட்ட அறிவிக்கிறார் அபுல் வலீத் அல் பாஜி, அபூதர் அல் ஹரவிட்டி தான் என்ன செய்கிறார் அறிவிக்கிறார். அப்போ அபுல் வலீத் அல் பாஜி வந்து அறிவிக்கக்கூடிய, அதாவது அவருடைய ஷேഖு கூட என்ன செஞ்சிட்டாரு, இதில் உடன்பட்டுட்டார். அபுல் ஃபத்ஹன் நைசாபூரி வ ஆஹருன மின் உலமா இஃப்ரீகியா வ கைரிஹா, அதே போல் இன்னும் ஆப்பிரிக்க உலமாக்கள் அபுல் ஃபத்ஹல் நைசாபூரி போன்றவர்கள்லாம் அதோடு என்ன செஞ்சாங்க உடன்பட்டார்கள். வஹ்தஜ்ஜ பஅதுஹும் லிதாலிக், இதுக்கு ஆதாரமாக சில செய்திகளை அசர்களையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, அவுன் இப்னு அப்துல்லா சொல்கிறாரு, மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா கதப் வகர, ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் எழுதுகின்ற இடத்துக்கும் வாசிக்கின்ற இடத்துக்கும் வந்துட்டாங்க. அந்த நிலை வந்த பின்னால் தான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். அவுன் இப்னு அப்துல்லா அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை என்ன செய்கிறாங்க, அதாவது ஆதாரமாக முன்வைக்கிறாங்க இந்த உலமாக்கள். அதுபோல் உமர் இப்னு ஷப்பா, அப்புறம் முஜாஹித், அதாவது முஜாஹித் இப்னு ஜபர் சொல்கிறாரு, இந்த செய்தியை வந்து நான் ஷாபிகிட்ட சொன்னேன், இந்த செய்தியை கொண்டு போய் நான் ஷாபிகிட்ட வந்து சொன்னேன், அவுன் இப்னு அப்துல்லா சொல்கிற செய்தியை ஷாபிகிட்ட போய் சொல்கிறேன். அப்போ அந்த செய்தியை அறிவிக்கிறவரும் முஜாஹித் தான், அவுன் இப்னு அப்துல்லா வலியா. இந்த செய்தியை ஷாபிகிட்ட சொல்கிறவரும் முஜாஹித் தான். அறிவித்து நான் ஷாபிகிட்ட சொன்னேன். ஃபகால சதக, இமாம் ஷாபி சொல்கிறார், கூஃபாவை சேர்ந்த அறிஞர், அவர் உண்மை உரைத்தார். அதை சமயத்து மையத் குருதாலிக்க, இந்த நிலையை சொல்லக்கூடியவர்களை நானும் என்ன செய்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க யாரும் அந்த குர்ஆன் வசனத்தை தெரியாதவங்களே, அந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணா இது என்ன செய்யலை, அவங்க யாருமே பார்க்கவில்லை அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு என்ன, அதாவது சஹல் இப்னு ஹந்தலியா வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அதை சஹல் இப்னு ஹந்தலியா அறிவிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அக்ராவுக்கும் ஒயனாவுக்கும் நஜித்லேருந்து வந்தவங்களுக்கு ஒரு ஒரு இது எழுத சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கறதுக்கான ஒரு இக்தா ஒன்று கொடுக்கறதுக்காக எழுத சொல்கிறாங்க, ஒரு பங்கு ஒன்று கொடுக்கணும், ஒரு நிலப்பங்கு ஒன்று கொடுக்கறதுக்கு எழுத சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நான் வந்து இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போவா, இப்போ ஒரு லெட்டர்னு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டு இது அந்த பங்கை பற்றி உள்ள செய்தி, உங்களுக்கு இந்த பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிச்சிக்கிறாங்க, இந்த நிலப்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இந்த பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலான்ற அந்த அடிப்படையில் நியமிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போவான்னு கேட்குறாங்க, அந்த எழுதப்பட்டதை எடுத்துகிட்டு போவாண்டு. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த அதாவது சஹீஃபத்துல் முத்தலம்மிஸ் விளங்கிட்டா, அந்த முத்தலம்மிஸ் என்ற அந்த எழுதக்கூடியவர் அதை எழுதி அந்த இதை எடுத்துகிட்டு நான் போவான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பேப்பர் எடுக்கிறாங்க, அந்த எழுதப்பட்டதை எடுத்து வாசிக்கிறாங்க.
ஃபனதரஃபியா ரசூலா என்ன செய்கிறாங்க, அதை வாசித்தார்கள். எது அதாவது ஃபகால கது கதபலக்க பிமா உமிரலக், உங்களுக்கு எது சொல்லப்பட்டுச்சோ அது எழுதப்பட்டிருக்குது, எடுத்துகிட்டு போங்கன்னு ரசூலா சொன்னார்கள் அப்படி என்ற ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அடுத்தது அதாவது இந்த செய்தியை அறிவிக்கிறவரில் யூனுஸ் இப்னு மைசரான்றவர் இருக்கிறார். யூனுஸ் இப்னு மைசரா சொல்கிறாரு, கால யூனுஸ் ஃபனரா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதப பஅதமா உன்சில அலைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு, எனவே நாங்கள் என்ன கருதுனோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்ட பின்னால் ரசூல் நாங்கள் என்ன செஞ்சாங்க, எழுதினார்கள் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம்ன்ற. அப்போ இன்னொரு ஆள் வராது இதில், யூனுஸ் இப்னு மைசரா, ஷாபி, முஜாஹித், அவுன் இப்னு அப்துல்லா, சரியா, இது போன்றவர்கள் எல்லாம் என்ன ரசூலாங்க இறுதி காலத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, எழுதுகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படி என்று சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் கால இயாத் வரதத் ஆசார் ததுல்லு அலா மஅரிஃபத்தி ஹுரூஃபில் ஹத்தி வ ஹுஸ்னி தஸ்வீரிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எழுத்துக்களை பற்றி அறிந்திருந்தார்கள் என்றும் அதை எப்படி எழுத வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள் என்றும் நிறைய அசர்கள் என்ன செய்து பாரு, நிறைய செய்திகள் என்ன செய்து வர ரசூலுல்லாஹ் எழுத்துக்கள்னா என்னென்னு தெரியும், அதை எப்படி அழகாக என்ன செய்யணும் எழுதணும் என்று தெரிய அறிவு இருந்ததாகவும் சில செய்திகள் என்ன செய்கின்ற வருகின்றார். அந்த ஒரு சில செய்திகள் என்ன செய்கிறாரு சொல்லிட்டு போகிறாரு. எனவே இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காதி இயாத் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இதுக்கு முன்னால் எழுதியதாக எந்த விதமான என்ன அதாவது அறிவும் இல்லை, தகவல்களும் இல்லை. அப்படி இருக்கிற டைமில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி எழுத இப்படி எழுதணும், இந்த எழுத்துக்களை தெரிஞ்சிருந்தாங்க, இந்த எழுத்தை பதிவு இப்படித்தான் செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எழுத்துக்களை எப்படி அமைக்க வேண்டும் என்ற இது அல்லாஹ்விடமிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த எழுத்தை சரி செய்தார்கள், அந்த அடிப்படை சிறப்பு அவருக்கு தான் என்னது கிடைத்தது என்று சொல்வதும் கூட தூரம் இல்லை இந்த அசர்களை என்ன பார்க்கிற நேரத்தில் என்று அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். ஆனால் இதுக்கு மாத்தமாக சொன்ன அறிஞர்கள் இது ஒரு கில்லத்துன் கலீலா, மிகவும் குறைவான அறிஞர்கள் சொன்ன தகவல்கள். இதெல்லாம் சொல்லிட்டு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்கிறாருன்னா அஜாபல் ஜும்ஹூர்களுடைய பதில், பெரும்பாலான அறிஞர்களுடைய பதில் என்னென்னா பிதாஃபி ஹாதிஹில் அஹாதீஸ், இந்த சொன்ன அசர்கள் இந்த எல்லாமே பலகீனமானவைகள், எல்லாமே பலகீனமானவைகள் தான். இந்த எல்லா செய்திகளுமே பலகீனமானவைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதாதவர், எழுத படிக்க தெரியாதவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுங்க அழிங்க, காட்டுங்க நான் அழிக்கிறேன் என்று சொன்ன மாதிரியான தகவல் கடைசி வரைக்கும் என்ன செய்து இருக்குது. இடத்தை காட்டுங்க நான் அழிக்கிறேன்னு சொல்கிறான்டா அர்த்தம் என்ன, அது புகாரில் தானே வருது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத அர்த்தம், தண்ட பேர் முகமது பின் அப்துல்லா எங்கே இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை. அப்போ அது தெளிவாக வருது. அப்படி இருக்கிற இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியமே தவிர வேற ஒன்றும் இல்லை. என்ன காரணமாக கண்ணியம் வேண்டாம், அது இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலம் வஹியை கொண்டு சேர்த்துட்டு அல்லாஹ்வுடைய வஹியின் மூலம் தான் அவர் கற்றவராக என்ன செஞ்சார் இருந்தார். எனவே எல்லாமே பலகீனமானவைகள் என்றதும் வான் கிஸ்ஸத்தில் ஹுதைபியா பி அன்னல் கிஸ்ஸத வாஹிதத்தும், ஹுதைபியாவில் ஒரு சம்பவம் தான் நடக்குது, அவங்களோட பதில் ஜும்ஹூர்கள்ட ஒரு சம்பவம் தான் நடக்குது. வல் காத்திபு ஃபிஹா அலி, அதில் எழுதினவர் அலி என்றதும் ரதியல்லாஹு அன்ஹு எல்லாருமே ஏற்றுக்கொண்ட விஷயம். வகது சர்ரஹ ஃபி ஹதீஸில் மிஸ்வர் இப்னு மஹ்ரமாட செய்தியில் தெளிவாக வருகிறது என்னென்னா பிஅன்ன அலியன் ஹுவல்லதி கத்தப, அலிதான் இதை எழுதினான். ஃபயுஹ்மல் அலா அன்ன நுக்த ஃபி கௌலிஹி, எனவே இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், எந்த வார்த்தையை அவர் இதுக்கு அதாவது வலைஸ யுஹ்சினு யக்துப், சிறப்பான முறையில் எழுதுகின்றவராக இருக்கவில்லை அப்படி என்று சொல்கிறதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் அதாவது இந்த அடிப்படையில் புரிஞ்சு கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த காட்டி எங்கே முகமது பின் அப்துல்லான்னு வருதுன்னு காட்டுங்கன்றதோடு சேர்த்து என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியாதன்னும் சேர்த்து என்ன செய்யுது வருகிறது. நான் அழிக்க மாட்டேன்னு அலிரலாம் சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் அந்த அழிக்கிற பொறுப்பே ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. இடம் தெரியாததுனால அழிக்கிற பொறுப்பே ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ எனவே அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் லா யுஹ்சினுல் கிதாபா, எழுத்தை சிறப்பான முறையில் எழுத மாட்டார் அப்படின்றது நம்ம அப்படி அதிலிருந்து விளங்கக்கூடாது. எழுத மாட்டார் என்றதை தான் அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுக்குது, அவர் சிறப்பான முறையில் எழுத மாட்டார் என்று சொல்லப்பட்டதுக்கான காரணம் அந்த எழுத்தென்ற அந்த இதையே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருந்தது என்ற கருத்துப்படத்தான் அதை சொன்னார்கள் என்பது இந்த நடைமுறையோடு சேர்த்து, எதே இடத்தை காட்டுங்க அழிக்கிறதுக்கு நடைமுறையோட சேர்த்து தான் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். உண்மையில் அது வலுவான வாதம், அது ஒரு வலுவான வாதம் அப்படி என்று சொல்லி என்ன அதில் சொல்கிறாரு. அதுக்கு பின்னால் ஃபகத்தப எழுதினார்கள் என்று வருது. இப்போ சிறப்பான முறையில் ரசூலுல்லாஹ் எழுதுவராக இருக்கவில்லை, ஃபகத்தப பின்னர் எழுதினார் அப்படின்னு வாரது எப்படின்னா அலிரலாங்க எழுதினாங்க, அழித்த பின்னால்
காட்டுங்கன்னு சொன்னாங்க, அழிச்சாங்க. அழிச்ச பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? எழுத ஆரம்பித்தார்கள். மற்ற அந்த விஷயத்தை ரசூல் அலி அவங்க எழுத ஆரம்பித்தார்னு புரியணுமே தவிர ரசூல்லாங்களை அதை என்ன செய்யலை, குறிக்கவில்லை என்பதுதான் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால் சில அறிஞர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பேர் தெரிஞ்சிருக்கலாம், இந்த விளக்கம் சொல்கிறாங்க. முஹம்மது பின் அப்துல்லா அவரோட பேர் அதை தெரிஞ்சிக்கலும், அதனால் அதை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அழித்து விட்டார்கள், அப்படி புரிஞ்சு கொள்ளலாம். அதுபோல் ஒன்றெண்டு எழுத்து தெரியாதவர் உம்மி தான், முழுமையாக எழுத தெரிஞ்சது தான் அவர் வந்து என்ன நல்லா எழுத தெரிஞ்சவரை சொல்லணும். அந்த அடிப்படையில் இதை மட்டும் ரசூலாங்க என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல தெரிஞ்சிருந்திருக்கலாம், அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதற்கு அதாவது சில அறிஞர்கள் பதில் சொல்கிறாங்க, இல்லை ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் அது மூஜிசாக்கு மாத்தம், எது ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியாது அப்படி என்று சொன்ன இதுக்கு என்னது மாற்றம் அப்படி என்று சொல்லி இப்னுல் ஜௌசி போன்றவர்கள், அதே போல் என்னது அது இப்னுல் ஜௌசி அந்த கருத்து சொல்கிறார், அதை வந்து சுஹைலி போன்றவர்கள் என்ன செய்கிறாங்க, அது மறுக்கிறாங்க. இப்னுல் ஜௌசி சொல்கிற அந்த கருத்தை அதை சுஹைலி போன்றவர்கள் மறுக்கிறாங்க, இல்லை அது மூஜிசாக்கு என்னது மாற்றம் அப்படி என்று சொல்லி. ஆனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறார், ஒன்று ரெண்டு எழுத தெரிஞ்சிக்கிறாரு, எப்படி மூஜிசாக்கு மாற்றம்னு எனக்கு என்ன செய்யலை விலங்கல்ல, அந்த விமர்சனம் என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லி முடிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் அபுல் வலீத் அல் பாஜியுடைய காலத்தில் இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன போடுபட்டு அது வந்து ஒரு கருத்து உருவாக்கமாக மாற்றப்பட்டு அன்றைக்கு அவருக்கு சார்பான கொஞ்சம் அறிஞர்களும் என்ன உருவாகி அபூதர் அல் ஹரவி கூட என்ன அந்த கருத்தில் உருவாகினார்கள் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்கிறோம் அதில் பார்க்குறோம். ஆனால் இந்த கருத்து ஒரு தவறான பாத்திலான ஒரு நிலைப்பாடு. ஆனால் ஒன்று ரெண்டு எழுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிக்கிறது, ஒரு சொல்லு தெரிஞ்சிக்கிறதெல்லாம் என்னது உம்மியத்துக்கு மாற்றமானது அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த சுஹைலி போன்ற ஒரு கருத்தும் பிழையானது. இப்னுல் ஜௌசி சொல்கிற அந்த கருத்து தான் சரியானது. என்ன இல்லை ஒன்று ரெண்டு எழுத்துக்கள் அது இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கருத்தை நீங்கள் அந்த ஹதீஸுக்கு அப்படி தான் விளங்கணும்னா அந்த இடத்துல முஹம்மது பின் அப்துல்லான்ற இடத்த மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அடையாளம் கண்டார்கள் என்று தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, விளங்க வேண்டியிருக்கு என்று சொல்கிற இந்த முக்கியமான ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மியத் சம்பந்தமான ஒரு புரிதல் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக திருப்பி ஒரு ஃபித்னா வார டைமில் பழைய ஃபித்னா ஞாபகம் வரணும். யாராவது ஒரு புதுசாக ஃபித்னா ஒன்று எடுத்து விட்டா, பழைய ஃபித்னாக்களை படிக்கிறதுல ஒரு சந்தோஷம் என்னென்னா, ரைட் முத்தஸிலா விளங்கிட்டா, அஷ்அரியா அப்படியே நமக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிடும். இப்போ ஒரு செய்தி வருது என்ன, எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் என்ன அந்த குழந்தையை வந்து ஷைத்தான் என்ன செய்வதில்லை, தீண்டாமல் இருப்பதில்லை. மரியமையும் அவருடைய அதாவது அவங்களுடைய என்னது இல்லை மரியமையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் என்ன தவிர அப்படின்னு செய்தி என்ன செய்து வருது. அபூ ஹுரைரா சொல்லி போட்டு நீங்கள் இந்த வசனத்தை என்ன செய்ய ஓதுங்க அப்படி என்று சொல்லி இன்னி ஈதுஹா பிக வதுர்ரியத்ஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வை கொண்டு உன்னை நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், உனக்கு ஷைத்தான் தீண்டாமலும் உன் பரம்பரையை ஷைத்தான் தீண்டாமலும் என்று மரியமுக்கும் மரியமுடைய பிள்ளைக்கும் உதுவா கேட்டாங்கன்னு வருது. அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலை, ஷைத்தான் தீண்டவில்லை அப்படின்னு வர சில அறிவிப்புகளில் வந்து ஷைத்தானுடைய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமே, ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா தீண்ட கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் தானே, அந்த தீண்ட போன நேரத்தில் ஹிஜாபில் தீண்டிட்டான். ஹிஜாப்னா அந்த குழந்தை பிற முன்னால் ஒரு கவர் இருக்குமே, அந்த ஹிஜாபில் என்ன செய்தான் அதை தீண்டி விட்டால் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் முடிஞ்சது, அவ்வளோதான் ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த செய்தி என்ன செய்து வருது. இப்போ ஒரு சிந்தனை வந்து கோளாறாயிட்டேன்னு வைங்களேன், சிந்தனை கோளாறாயிட்டேன்னா நம்ம பேசுகிறது தான் பகுத்தறிவாதம் என்ற மாதிரி ஆகிரும். ஏன் நல்லா சிந்திக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு பணத்தை அருளாக கொடுத்தா அந்த பணத்தை வந்து நம்ம சரியாக தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த பணத்துக்கும் நமக்கு அழிவு வந்துடும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். பணம் கிடைச்ச ஒரு மனுஷன், அறிவு கிடைச்ச மனுஷன் அப்படி கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அதாவது என்ன சிந்தனை போக்குடைய பிறழ்வுகள் காரணமாக அதை வச்சு நமக்கு ஒரு மறுப்பாக என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அதை ஆக்கிவிடக்கூடாது, நன்றியுடையவனாக இருக்கணும். இப்போ இதில் நடக்கிற இந்த மிஸ்டேக்லாம் பார்க்குற டைமில் அப்படி தான் சிந்திக்க தோணுது. விளங்கிட்டு அந்த அறிவை தவறாக பயன்படுத்துகிறது மாதிரியான ஒரு இதுதான் தோணுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷைத்தானுக்கு இது தீண்டுவானா நம்ம என்ன விளங்கணும், ஷைத்தானுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம்னு என்ன செஞ்சுக்கிறான் வழங்கிக்கிறான். எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அதை தொடுவதற்குரிய சந்தர்ப்பம் உண்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான் வழங்கி இருக்கிறான் அப்படின்னு விளங்குது ஹதீஸ்லேருந்து. அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் வழங்குறது சாத்தியம் இல்லையா, சிந்தனையோட பேசுவோமே சாத்தியம். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் வழங்க மாட்டான்னு எங்கேயா இருக்குதா, ஷைத்தானுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் வழங்க மாட்டான்னு எங்கேயுமே இல்லை. அப்போ சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறான் அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம். என்ன இந்த ஹதீஸை வச்சு புரிஞ்சுக்கொள்கிறோம். இல்லை அப்படி வழங்குறது புரிஞ்சு கொள்ளக்கூடாது என்று எப்படி நம்ம சொல்கிற சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அதை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மரியமுடைய பிள்ளைக்கும் அல்லாஹ் தஆலா அது விதிவிலக்காக்கிட்டான். பாதிக்கப்படாமல் ஷைத்தான் முயற்சி எடுக்கிறான், அது பாதிப்பு ஏற்படுத்தாமல் என்ன
அதை எடுத்துட்டான். அப்படின்னா ரெண்டாவது முறை சந்தர்ப்பம் இல்லைன்றது அந்த ஹதீஸ்லேருந்து என்ன செய்யுது விளங்குது. தஜ்ஜாலுக்கு ஒரு முறை சந்தர்ப்பத்தை கொடுப்பான் உயிர்ப்பிக்கிறதுக்கு, ரெண்டாவது முறை சந்தர்ப்பம் இல்லைன்னு விளங்குது. விளங்கிட்டா? தொடர்ந்து அந்த சந்தர்ப்பம் இருக்கணும்ன்ற அவசியம் என்ன இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான். இதில் என்ன முரண் இருக்குது? ரெண்டாவது வாதம், ஷைத்தானுக்கு குத்துறதுல என்ன நன்மை இருக்கின்ற அது நம்ம பேசக்கூடாது. ஹதீஸில் குத்துறன்னு வந்திருக்குதா இல்லையா? என்ன நன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலும், ஷைத்தானுக்கு அந்த நன்மை தெரிஞ்சிருக்கலும், தெரிஞ்சோ தெரியலை நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சோ தெரியலையோ அது இல்லைன்றதுக்கான இந்த ஹதீஸ் எப்படி பொய்யாகிறது? இந்த ஹதீஸ் வந்து எப்படி பொய்யாகிறது? அப்போ இது ஷைத்தானுக்கு இதில் நன்மை இருக்கு என்னன்னு கேட்குறான். அடுத்து என்னென்னா, சரி அப்படியே குத்துறதால அந்த சின்ன பிள்ளைக்கு தான் அல்லாஹ் தஆலா குற்றமே இல்லைன்னு எழுதிட்டானே, சின்ன பிள்ளைக்கு வந்து அல்லாஹ் குற்றமே இல்லைன்னு எழுதிட்டான். அப்போ அது வழிகெடுத்து நன்மை இல்லைன்னு ஷைத்தானுக்கு தெரிந்தானேன்றான். தெரிந்தானே என்று அவர் என்ன செய்கிறார்? வாதம் வைக்கிறார். இது என்ன வாதம்? அல்லாஹு தஆலா பாவம் இல்லை என்று ஷைத்தான் எழுதினானா அல்லாஹ் எழுதினானா? அல்லாஹு தஆலா தான் எழுதுறான் என்ன, சின்ன குழந்தைகளுக்கு பாவம் என்ன இல்லை என்று அல்லாஹ் எழுதுறான். அல்லாஹு தஆலா தூங்குறவனுக்கு பாவம் இல்லை என்று எழுதுறான். கெட்ட கனவு ஷைத்தான் உண்டாக்க மாட்டானா? உண்டாக்கத்தான் செய்கிறான். தூங்குறவனுக்கு பாவம் இல்லை. பைத்தியகாரனுக்கு என்ன பாவம் இல்லைன்னு எழுது. அப்போ பைத்தியகாரனுக்கு ஷைத்தானுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலுமா? பைத்தியகாரனாயினோட நீங்கள் ஷைத்தான்லேருந்து ரிலீஸ்ட் விளங்கிட்டா அப்படின்னு எங்கேயாவது சொல்ல இயலுமா? மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அவனுக்கும் ஷைத்தானுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்படியே நம்ம என்ன செய்ய முடியாது, அதாவது இந்த மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. இது ஒரு தவறான விஷயம். அப்போ அல்லாஹு தஆலா தான் குற்றம் இல்லைன்னு எழுதுறானே தவிர அவனுக்கு குற்றம் என்ன அல்லாஹு தஆலா இல்லைன்னு சொல்கிறானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்போ இவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. அப்போ ஷைத்தானுக்கு குழந்தையில வழிகெடுக்கல்மாண்டாலும் சந்தோஷம்தான், பைத்தியாரனை வழிகெடுத்தல்மாண்டாலும் சந்தோஷம்தான், தூங்குறவனை வழிகெடுக்கின்றாலும் ஷைத்தானுக்கு விருப்பம் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? நீ தீண்டினாலும் என்ன செஞ்ச வழிகெடுக்கிறதா இருந்தால், தீண்டுதலும் ஒரு வழிகெடுத்தல் என்று விளங்கிக்கண்டா, வழிகெடுக்கிறதுக்காகத்தான் தீண்டுறான்னு விளங்கிக் கொள்வோமே. இதனால் என்ன லாபம்னு தான் கேட்குறாங்க. அப்போ வழிகெடுத்தலும் தீண்டுதல் வைங்க. அப்போ அதனால் எல்லாம் குற்றம் இல்லைன்னு விளங்கின போகிற ஷைத்தான் ஏன் என்ன செய்ய போகிறான்னு விளங்கினோம்டா, அப்போ அந்த இடத்துல என்ன தூங்குறவனை ஷைத்தான் வந்து சம்மந்தப்பட மாட்டானா, பைத்தியாரனை சம்மந்தப்பட மாட்டானா, மயக்கத்தில் உள்ளவனை சம்மந்தப்பட மாட்டானா, எந்தெந்த இடத்துலலாம் சம்மந்தப்பட்ட குற்றம் இல்லைன்னு வருதோ அங்கெல்லாம் சம்மந்தப்பட மாட்டானா? இது என்ன சிந்தனை? பைத்தியமாக இன்னொன்று ரிலீஸ் ஆகிறேன்னு எங்கேயாவது சிந்தனை, இது பிழை. அடுத்தது இந்த ஷைத்தான் இன்னொரு விஷயம், சிந்தனை பேதலிக்காமல் குழந்தை என்று அல்லாமல் பைத்தியம் அல்லாமல் அல்லாஹ் தஆலா மன்னிப்புன்னு இருக்குது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் எல்லாரையும் என்னது, அதாவது மன்னிச்சிடுறான்னு சொல்லி வருது. மன்னிச்சா அந்த பாவங்களெல்லாம் என்ன செஞ்சிடும், அழிக்கப்பட்டுருமென்று வருது. அப்போ காபிரை ஏன் ஷைத்தான் வந்து வழி எடுத்துக்கிட்டே இருக்கிறான்? ஏன்டா அவனுக்கு தெரியும் இப்போ பாவமே எழுதப்படுறதில்லை. காபிர் என்ன தான் பாவம் எழுதப்பட்டுட்டா, பாவம் எழுதப்படுது, என்ன தான் எழுதப்பட்டுட்டாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான்னு வைங்களேன், டோட்டல் எடுத்த முயற்சியும் என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். அப்போ என்ன சொல்ல வேண்டி வரும்? இப்போ காஃபிராக இருக்கிற டைமில் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், அவன் இஸ்லாத்துக்கு வராமல் மட்டும் பாதுகாத்துக் கொள்வான். ஷைத்தாண்ட வேலை என்னென்னா ஒரு காஃபிருக்கு இஸ்லாத்துக்கு வராமல் பாதுகாத்துக்கொள்ளல், மற்ற பாவங்களெல்லாம் தூண்ட மாட்டான். அதான் நிரந்தர நரகம் என்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சே, நிரந்தர நரகம் என்று கன்ஃபார்ம் ஆகிட்டு. இப்போ இதுக்கு போகிற போய்து காஃபிர் என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் வழி எடுக்க மாட்டான். என்ன லாபம்? அதான் நிரந்தர நரகம் என்று இஸ்லாத்துக்கு போகிற டைமில் மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும், அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். இந்த மாதிரியாக இதை ரிசர்ச் பண்ணுறது. அப்போ இது ஒரு தவறான ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது ஷைத்தாண்ட வேலை வந்து வழிகெடுக்கிறது மட்டுமா? அப்படி மட்டும்தான் என்று சொல்லி எங்கே இருக்கு? ஷைத்தானுடைய வேலை வழிகெடுத்தல் மட்டும்தான் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்குதா? அப்படி ஹதீஸ் இருக்குதா? அப்போது இது வந்து ஒரு தவறான விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் வந்து என்ன செய்கிறான், இது சொல்லி காட்டுறான் பாருங்கள். அதாவது ஷைத்தானுடைய வேலை அது இல்லை அப்படின்றதுக்காக நம்ம சில செய்திகளை பார்க்கலாம். உதாரணமாக சூரா சாத் 41, வத்குர் அப்தனா அய்யூப், எங்களுடைய அடியார் அய்யூபை நீங்கள் என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்கள். இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப், இறைவன்ட்ட துவா கேட்குறாரு, ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், நுஸ்பும் அதாபும் களைப்பும் வேதனையும் கொண்டு ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். என்ன இது? அவருக்கு நோயை சொல்கிறாரு, அவருக்கு வந்த நோய், அவருக்கு வந்த இதெல்லாம் வந்து ஷைத்தான் தீண்டியது அப்படி என்று சொல்கிறாரு. இப்போ இது வந்து வழிகெடுத்தலாம். இப்போ இங்கே விளக்கம் எப்படி வரும் தெரியுமா? இதன் மூலம், இப்படி செய்வதன் மூலம், அதாவது அல்லாவை பற்றி நிராகரிக்கிறதுக்குரிய ஒரு இடத்துக்கு என்ன அவரை தள்ளிவிடலாம், அந்த சோதனையை கொடுத்து தள்ளிவிடலாம் என்பதற்காக செய்தான் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா இங்கே வந்து வழி எடுக்கிற வேலை செய்யலை, அதாபை கொடுக்குற வேலையும் என்ன, அதாவது அவரை இபாதத்துக்கு கோர்ஸ் பண்ணுற வேலையில் அதாபை கொடுக்குற வேலையும் டயர்டை கொடுக்குற வேலையும் ஷைத்தான் என்ன செய்தான் அப்படி என்று சொல்லி இதில் வருது. அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் அதாப், வழிகேடல்ல உடம்புக்கு அதாப் என்ன,
ஷைத்தான் கொடுத்தாண்டு வருது. அப்போ இந்த மாதிரி மஸ்ஸனிய ஷைத்தான். அதே போல் என்ன அல்லாஹு தாலா குர்ஆனில் என்ன, ஷைத்தான் தீண்டி பைத்தியமானவன் எழும்புவதைப் போல தான் வட்டி சாப்பிட்டவன் எழும்புவான் மறுமை நாள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இதை எதை சொல்லுது? அதுக்கும் தவியில் ஏற்கனவே கொடுத்தாச்சு, சரியா? அப்போ அது என்ன சொல்லுது? ஷைத்தான் ஒரு பாதிப்பை என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த செய்திகள் எல்லாம் வந்து அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எலியை வந்து என்ன செய்கிற ஷைத்தான் என்ன செய்கிறான்னா, அதாவது தூண்டி ஊட என்ன செய்கிறான், எரிக்க வைக்கிறான் அப்படின்னு வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஷைத்தானுடைய என்ன, அதாவது என்னதுக்காக ஷைத்தான் இந்த வேலை என்ன செய்கிறான்னு பாருங்கள். அப்போ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான அதிகாரம் அவனுக்கு எங்கெல்லாம் வழங்கப்படுதோ அதெல்லாம் பயன்படுத்துகிறான் ஷைத்தான். அப்போ மற்ற இடங்கள்லாம் என்ன கேட்குறான், தலையில் தட்டிட்டு ஓடிடுவானா, அப்படி ஓடிடுவான். அல்ல, அதிகாரம் கொடுக்கல அதுக்கு, பழகிட்டா. அதிகாரம் கொடுத்த இடத்துல இது உண்டு. அதிகாரம் கொடுத்த இடத்த ரசூலுல்லாஹ் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி தெரியாது. அதிகாரம் கொடுக்கப்படலையா ஷைத்தானால் அதை என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ ஷைத்தானுக்கு இந்த இடங்கள் எல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சில பொழுது பாதுகாப்பு கொடுக்குறான், சில பொழுது சோதிக்கிறான் என்ற மாதிரியா என்ன செய்யணும், அதை விளங்கிக் கொள்ளணுமே தவிர மற்றபடி இது எதுவுமே இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அது கேட்கல. குழந்தை வந்து சில குழந்தைகள் அழாமல் இருக்குது, சில குழந்தைகள் வந்து பிறந்த உடனே என்ன செய்யுது, அழாமல் இருக்கு. அவர் கேட்க வாய்ப்பு இருக்கிறல சொல்கிறேன். சில குழந்தைகள் அப்போ ஷைத்தான் அதை தீண்டலையா அப்படின்னு சொல்லி ஷைத்தான்ட தீண்டுற வேலை முடிஞ்சுது. தீண்டினா புள்ள கத்துறதும் உண்மை. சில பிள்ளைகள் கத்தாமிக்கிறதால ஷைத்தான் தீண்டலைன்னு அர்த்தம் யார் சொன்னது? விளங்கிட்டா? இயற்கையாக நம்ம விளங்கிக்கலாம்டா, எந்த குழந்தையும் ஷைத்தான் தீண்டுறதன் மூலம் அழுகிறது என்றதான் இந்த செய்தி. அதை நாங்கள் நம்பிட்டோம். 4 குழந்தை அழல்ல அப்படின்றதுனால ஷைத்தான் தீண்டலைன்னு அர்த்தம் எங்கே வருது? அந்த குழந்தைக்குரிய அந்த அழுகிற ஆற்றலை அல்லாஹு தாலா கொடுக்கல குறிப்பிட்ட நேரம். அல்லாஹு தாலா வந்து தீண்டலை என்றதல்ல, தீண்டுதல் அங்கே நடக்கலை என்றதாக தான் யாருக்கு விதிவிலக்கு? மரியமுக்கும் மரியம் பிள்ளை அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் விதிவிலக்கு. இங்கே தீண்டுதல் நடக்கலைன்னு யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. அழுகிறதுல என்ன, 2 குழந்தை அழாமல் இருக்கும், 3 குழந்தை அழாமல் இருக்கும். அதனால் ஷைத்தான்ட தீண்டுதல் விட்டு அவர்கள் விதிவிலக்கானார்கள்ன்றதுக்கு எந்த செய்தியும் என்ன அதில் இல்லை. அப்போது இதுதான் நம்ம சிம்பிளாக இதை நிராகரிக்கிறது. இப்படி பேச வேண்டியது நான் அல்ல, அவர் தான் இதெல்லாம் இப்படி பேச வேண்டியவர், பேசுகின்றவர், சரியா? அப்படி பேச முடிஞ்சவர் எதிரான சிந்தனை போக்க ஒரு வழிமுறையாக வச்சுட்டனால இப்போ நம்ம பேச வேண்டியிருக்காது, சரியா? நம்ம பேச வேண்டியிருக்கு மாறி என்ன இந்த லெவலுக்கு பேச வேண்டியிருக்க ஒரு நிலைமை பார்க்குறோம். இதை என்ன எதுக்காக லேசன்னு சொன்னால், இந்த ஹதீஸை நான் இதையே இதுக்கு எடுத்தேன் தெரியுமா? யார் இதற்கு முன்னால் மறுத்து இருக்கிறார் என்று சொல்லக்கூட ஒரு அறிஞரை சொல்கிறார், ஃபஹ்ருத்தீன் அர்-ராஸி, ஃபஹ்ருர் ராஸின்னு சொல்கிறார். இப்போ நம்ம சமுதாயம் அந்த வழிகேட்டை படிக்கிறனால ஃபஹ்ருர் ராஸி ஒரு வழிகேடுன்னு தெரியாதே, ஃபஹ்ருத்தீன் ஒரு ராஸி வழிகேடர்னு தெரியாது, சரியா? தஃப்சீர் ஒரு ராஸி என்று சொல்லக்கூட அவர் முத்தஸிலா கொள்கையை அதாவது வாதிச்ச முக்கியமான நபர்கள், அபு அலி அல் ஜுப்பாய் மாதிரி ஒரு ஆள் பிற்காலத்தில் வந்ததில்லை. அவர் ஒரு வழிகட்ட சிந்தனை உள்ளவர் என்று தெரியாதால் ஃபஹ்ருத்தீன் ராஸி இதை சொல்லியிருக்கிறார்னு மூதாதையர், கிட்டத்தட்ட அவரோட மூதாதையர் மாதிரி அதையவே ஆதாரம் காட்டுறாரு. அப்போ எப்போ நமக்கு விளங்கும்? அப்போ இதுக்கு முன்னால் நம்ம ஃபஹ்ருத்தீன் ராஸி யார், அவருடைய சிந்தனை போக்கு யாருன்னு படிச்சிருந்தோம்டா ஆதாரம் காட்டினோடனே என்ன செஞ்சிடும், விளங்கியிருக்கும். அந்த வழி தான், அந்த மன்ஹஜ் தான் என்ன செஞ்சிருக்கும், விளங்கியிருக்கும். அப்போ இது சிந்திக்க வேண்டிய, அதுக்கான இதை சொல்ல வந்தேன். பழைய வழிகேடுகளை என்ன அல்லாஹ் தாலா சொல்கிற மாதிரி அத்தவாஸௌ பிஹி அம்ஹும் கௌமுன் தாகூன், இவர்கள் காலத்தால் சந்திக்காதவங்க ஒருத்தருக்கு உபதேசித்து கொண்டார்களான்னு கேட்குறான் அல்லாஹ். அதான் அதை அல்லாஹ் தாலா விளங்கப்படுது. அதான் வழிகேடு என்றது ஒரே மஷ்ரப் இதுலேருந்து உண்டாகும். இந்த ஒரு வழிகட்ட சிந்தனைக்கு ஒரு லாகிர தெரியும், அது எல்லாத்துலேயும் உண்டுபட்டுரும் அப்படி என்றதுக்காக என்னது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போ எனவே இந்த மாதிரியான வழிகேடு சிந்தனைகள் வருகிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இதில் மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இப்போ அடுத்த பகுதியில் வந்து நம்ம எழுத்து சப்ஜெக்டுகள் ரசூலுல்லாஹ் காலத்தில் என்னென்னலாம் எழுதப்பட்ட என்ற விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.